1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். நாம் அந்த அதிகாரம் முழுவதும் உள்ள வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து அதிலிருந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர் 5:6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பி என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக அவர் பேசி வருகிறார். அந்த சபையில் இருந்த பிரச்சனை பிரிவினை. ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய முதல் பிரச்சனை பிரிவினை. ஒருவன் தன்னை பவுலை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறார், ஒருவர் தன்னை அப்போலோவை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறார், சிலர் தம்மை கேபாவை சேர்ந்தவர்கள் என்கிறார்கள், சிலர் தம்மை இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினை அவர் அட்ரஸ் பண்ணார். அப்ப இந்த பிரிவினைக்கான தீர்வு என்ன? அதற்கான தீர்வு என்ன? பிரிவினை ஏன் வருது? மேன்மை பாராட்டல். இந்த மேன்மை பாராட்டலுக்கு ஒன்றுமே இல்லை. சிலுவையை குறித்து தான் நாம மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை அவர் சொல்றார். சொல்லிட்டு அந்த சபையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பிரச்சனையை அவர் இங்கே அட்ரஸ் பண்றார். நீங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, பாலியல்பு ரீதியான ஒழுக்கம், ஒரு தனி மனித ஒழுக்கமான வாழ்வை குறித்து, அந்த ஒழுக்கம் எந்த அளவிற்கு கிறிஸ்தவ வாழ்வில் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து தான் அவர் என்ன செய்யறாரு, பேசுகிறார். இதுல குறிப்பா 5ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது. சபைக்குள்ளே ஒரு மனிதர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிகிறது. தெரிந்தாலும் சபையில் அதை குறித்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதாவது சபையின் ஐக்கியத்திற்கு கெடுதியா இருக்கக்கூடியது பாவம் என்பதை அவர் இந்த அதிகாரத்துல சொல்லி கொடுக்க என்ன செய்றார், விரும்புகிறார். எந்த அளவிற்கு ஒரு தனி மனித வாழ்வின் பாவம், ஒரு தனி மனிதன், சபை என்கிற ஐக்கியத்தில் கூடியிருக்கிற ஒரு தனி மனிதன் அவன் வாழ்வில் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு சபையின் ஐக்கியத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது அப்படிங்கிறத அவர் என்ன செய்றார், சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க அந்த 5ஆம் அதிகாரத்துல நாம வாசித்ததான இந்த பகுதிகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா, முதல்லையே அவர் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, 3 விஷயங்கள் அங்க சொல்றார். முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை, ஒருவன் தன்னுடைய தகப்பனின் மனைவியோடு கூட உறவில் இருக்கிறான். இது அவிசுவாசிகள் மத்தியில கூட கேள்விப்படாத ஒரு தவறா இருக்கிறது. அப்ப முதல் வசனத்துல இவர் சொல்றாரு, பிரசித்தமாய் சொல்லப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னது? எல்லாருக்கும் தெரியுது.
எவ்ரிபடி நோஸ் இட். இது தெரியாத ஆளே கிடையாது. ஆனா எல்லாருக்கும் தெரிந்திருந்தும் ஒருத்தரும் ஒண்ணும் செய்யல. அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும். நீங்க என்ன செய்திருக்க வேண்டும்? உங்களை விட்டு நீக்கி இருக்க வேண்டும். அதையும் செய்யல. துக்கப்படாமலும். நீங்கள் துக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதையும் செய்யல. நீங்கள் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். பிரிவினைக்கு காரணமும் பெருமைதான். அந்த பெருமையின் விளைவு கண்ணுக்கு முன்னால எல்லாரும் பிரசித்தமாய் பேசக்கூடிய விஷயத்தை கூட உன்னால அட்ரஸ் பண்ண முடியல. சபையிலே பாவம் இருக்கிறது என்று சொன்னால், சபையிலே ஒரு நபர் தவறு செய்து கொண்டிருக்கிறார், அந்த நபர் செய்யக்கூடிய தவறு எல்லாருக்கும் தெரிந்திருக்குதுன்னு சொன்னா சபை என்ன செய்ய வேண்டும்? அவரை கண்டிக்கணும். அப்புறம் புத்தி சொல்லணும். அப்புறம் ஜெபம் பண்ணணும். அப்புறம் வெறுக்காம அன்பான ஆலோசனை கொடுக்கணும். சரி, அப்புறம் அதையும் மீறி செஞ்சா தள்ளி வைக்கணும். ஆனா சபையின் ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு, அதாவது சர்ச் டிசிப்ளின் சொல்லுவாங்க. பொதுவாகவே டிசிப்ளின் பண்றது அப்படிங்கிறது யாருக்கும் என்ன செய்யாது, இஷ்டமா இருக்காது, பிடிக்காது. நான் ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேனே. உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்றாரு, ஐயா நீங்க இனிமே உங்க சாப்பாடு என்ன செஞ்சுக்கணும், மாத்திக்கிடணும் அப்படிங்காரு. நம்ம ஆளுக்கு எதான் ரொம்ப பிடிக்கும்? ஸ்வீட்னா அதுவே ஸ்வீட். பார்த்தீங்களா? அந்த ஸ்வீட்லயே இனிப்பும் இருக்கு, இனிமையும் இருக்கு. நான் எப்படி இனிமையே விடுறது? அப்ப நம்ம இதை செய்யாத அப்படின்னு சொன்னா மனசு அங்கதான் போகுது. சில ஆட்கள்லாம் இருக்காங்க, வீட்டுல கண்ட்ரோல் பண்றாங்கன்ட்டு தெரியாம சாப்பிடுற ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. ஆசை எந்த விதத்திலும் என்னால ஒரு டிசிப்ளின் வந்தா என்னால என்ன செய்ய முடியல, ஏத்துக்கிட முடியவில்லை. அப்போ சபையிலே ஒரு கண்டிப்பை கொடுத்து ஒரு நபரை விலக்கி வைக்கிறதுன்னு சொன்னா அது உண்மையிலேயே சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா அப்படி விலக்கி வைப்பது என்பதனுடைய நோக்கம் அந்த நபர் அப்படியே அழிந்து போக வேண்டும், அந்த நபர் தேவனை விட்டு தூரமா போயிடணும், கடவுளுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத நிலைக்கு போய்விடணும் என்பது சபையினுடைய ஒழுக்கத்தினுடைய நோக்கம் அல்ல. சபை ஒழுக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நீ இந்த ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த ஐக்கியத்திற்கு உரிய வாழ்க்கை வாழாத பட்சத்தில் உன்னால் இந்த ஐக்கியமும் கெட்டு போகிறது. அப்போ சபையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு நபருடைய வாழ்க்கையில் இருக்கிறத தெரிஞ்சா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்துல சொல்றாரு, 2வது வசனத்துல துக்கப்பட வேண்டும். பாவம் இருப்பதை அறிந்தால் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. சொல்றதுக்கே துக்கமா இருக்கா? துக்கப்படணும்.
இவங்க துக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா என்னமா இருக்கிறாங்க? இருமாப்பா இருக்கிறாங்க, பெருமையா இருக்காங்க, துக்கப்படல. சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய தவறு எப்படிப்பட்ட தவறுனா, சபைக்கு வெளியே இருக்கிற ஆட்கள் மத்தியில கூட அதை பேசினா அது அருவருப்பா பேசுவாங்க. அவ்வளவு அருவருப்பான, அவ்வளவு மோசமான தவறை ஒரு நபர் செய்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்கார்றாரு, திருவிருந்துல பங்கு பெறுகிறாரு, வந்துகிட்டு இருக்கிறாரு, போய்கிட்டு இருக்கிறாரு. சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரருக்கு தெரியுது, விசுவாசிகள் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா ஒருத்தரும் ஒன்னும் பேசுறதில்லை. ஏன்னா எங்களுக்கு அதை பார்க்கறத விட எங்களுக்கு யார் பெரியவன்கிற பார்க்கறது முக்கியமா இருக்கு. அந்த பிரச்சனையை விட எங்களுக்கு வேற பிரச்சனை பெருசா தெரியுது. இது பிரச்சனையா தெரியல. ஆனா பவுல் சொல்றாரு, இதை நான் கேள்விப்படும் போது துக்கப்படுகிறேன். கேள்விப்படும்போது எனக்கு என்ன வருது? துக்கமா இருக்கிறது. அதனாலதான் அவர் கடைசியில கேட்காரு பாருங்க, முந்தின அதிகாரத்துல கடைசியில 21 வசனத்தின் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? எல்லாரும் சொல்றோம் பாருங்க, வந்தேன் மாவனே, நான் 3 சொல்றதுக்குள்ள இல்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சொல்றாரு, அன்போட வரவா, பெரம்பு எடுத்துட்டு வரவா? நான் கடந்த முறை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காமிச்சேன். இதே புஸ்தகத்தில் அவர் சொல்றார், நான் மறுபடியும் வரும்போது துக்கத்தோடு வர விரும்பல. நீங்க அதே தவறில் நிலைத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் வராது, எனக்கு என்ன வரும்? துக்கம் வரும், துக்கம் வரும். இப்ப இதெல்லாம் எழுதிட்டார். சொல்றாரு 2 கொரிந்தியருக்கு வந்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை 8ஆம் வசனத்துல இருந்து, நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி, நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தினேன். ஏன்? உங்கள்கிட்ட பிரிவினை இருக்கு, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாத தவறுகள் இருக்கிறது, நீங்க உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போறீங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு, விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டதை குறித்து பிரச்சனை இருக்கு. ஒரு சில கூட்டத்தார் சொல்றாங்க, நாங்க உயிர்த்தெழுதலே இல்லை, எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. எல்லா பிரச்சனையும் அவர் ஒன்னொன்னா கையாளுகிறார். அப்ப நிருபத்தினாலே உங்களுக்கு என்ன வந்திருக்கு? உங்களை துக்கப்படுத்தி இருந்தாலும் அந்த நிருபம் கொஞ்சம் கொஞ்ச நேரமாவது உங்களை துக்கப்படுத்தினதை கண்டு நான் மனஸ்தாபப்பட்டு, எனக்கும் என்ன இருந்துச்சு? நம்ம பெத்தவங்க பிள்ளைகளை அடிச்சிட்டு நமக்கு சந்தோஷமா இருக்குமா? வருத்தமா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? நான் வருத்தம்லாம் பட மாட்டேன் அப்படிங்களா? கஷ்டமா இருக்கும். சொல்றாரு, எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு, இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. ஆனா இப்ப நான் மனஸ்தாபப்படுறது இல்லை. ஏன்? இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, உங்களை துக்கப்படுத்தனேங்கிறதுக்காக நான் சந்தோஷமா இல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக. உங்களுடைய துக்கம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக நீங்கள் துக்கப்பட்டதற்காக நான் என்ன செஞ்சேன்? சந்தோஷப்பட்டேன். அப்போ ஒரு சபையிலே பிரச்சனை, பாவத்தோடு ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்ததான ஒரு தெளிவு இருக்கும் பொழுது அந்த சபை துக்கப்படணும். துக்கத்தோடு நிற்கக்கூடாது. அந்த துக்கம் எதற்கு நேராக வழி நடத்தப்பட வேண்டும்? மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தப்படணும். தொடர்ந்து சொல்றாரு, நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களிடத்தில் உண்டாயிற்றே. ஏன் தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா என்ன? அந்த துக்கம் ஒருத்தருக்கு இருந்தா பின்னால மனஸ்தாபம் இல்லை.
அது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. சாதாரணமான உலக கவலை தான் மரணத்திற்கு நேராக நடத்திவிடும். நீங்களோ தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையை கொண்டு வந்தது, எவ்வளவு நியாயம் சொல்லுதலை கொண்டு வந்தது, பாவத்தின் மீது வெறுப்பை கொண்டு வந்தது, கர்த்தர் மேல பயத்தை கொண்டு வந்தது, பரிசுத்தத்தின் மேல ஆவலை கொண்டு வந்தது, பக்தி வைராக்கியத்தை கொண்டு வந்தது, கண்டிப்பை உண்டாக்கிற்று. அதனால இந்த காரியத்திலே, எந்த காரியத்தில், நான் உங்களை துக்கப்படுத்தின காரியத்திலே நீங்க எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அப்போ இவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, பாவத்தை காணும் பொழுது சபைக்கு என்ன வந்திருக்கணும்? துக்கம் வந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் சபையாரை பார்த்து சொல்லுவார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை அறிகிற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சபையின் போதகனாக நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். உங்க குடும்பத்தை குறித்து கேட்கும்போது, நீங்க கணவன் மனைவியா ஒருவரோடு ஒருவர் எப்படி நல்லா இருக்கிறீங்கிறத கேட்கும்போது தான் எங்களுக்கு என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகள், பெற்றோர், குடும்பம், அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரே சண்டை அப்படிங்கிறத கேட்டா எங்களுக்கு என்னவா இருக்காது? சந்தோஷமா இருக்காது. அந்த வீட்டுல ஜெபம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சதா 24 மணி நேரம் அந்த வீட்டுல சீரியல் தான் ஓடும், இல்லைன்னா பாக்ஸிங் மேட்ச் நடக்கும். எங்களுக்கு ஒருத்தங்களை தெரியும், குடும்பமா உட்காந்து WWF பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தர் பெயரையும் சொல்லுவாங்க, ஏ வந்துட்டான், ஏ அட்ரா அட்ரா அட்ரா. இங்க உள்ள நடக்கிறதே எல்லாமே போலி தான், எல்லாமே ஆக்டிங் தான். கடைசியில தான் கொஞ்சம் அடிக்க மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, மற்ற எல்லாமே ஆக்டிங் தான். ஆக்டிங்லயே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? அம்மா அட்ரா புட்ரா ஹா ஹோ ஹா ஹோமாங்க. கடைசியில் என்னன்னா, பிள்ளைகள் 2 பேரும் பாக்ஸிங் அம்மாவை அப்பாவை பண்ணாங்க. பாக்ஸிங் எங்க போய் முடிஞ்சிருச்சு? வீட்டுக்குள்ளே பாக்ஸிங். அது சந்தோஷத்தை தராது. ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் கர்த்தருக்குள் இருக்கிறாங்கிறத கேள்விப்படும் போதுதான் என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நீங்க வீடு கட்டினா எங்களுக்கு சந்தோஷம், நீங்க வாகனங்களை வாங்கினா சந்தோஷம், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா சந்தோஷம். ஆனா இதெல்லாம் நிரந்தர சந்தோஷம் கிடையாது. நிரந்தர சந்தோஷம் என்ன தெரியுமா? உனக்கு இருக்கோ இல்லையோ, நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறையா, அதுதான் சந்தோஷத்தை தரும். அப்ப நாமளும் அந்த ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இது முதல் விஷயம். இப்ப என்ன செய்யறாரு பாருங்க. நீங்க ஒண்ணு வருத்தப்பட்டிருக்கணும், 2வது அவனை உங்க ஐக்கியத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கணும்? விலக்கி இருக்கணும். 2யுமே நீங்க செய்யலை. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? 2வது விஷயம், நான் தீர்ப்பு செய்ய போகிறேன்னு சொல்றார். என்ன செய்ய போறேன்? தீர்ப்பு செய்ய போறேன். இந்த தீர்ப்பை குறித்து பேச ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்களேன். அந்த 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும், நீங்கள் கூடி வருகிற போது, அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. இது எப்படி நடக்கணும்? நீங்க பிரிஞ்சு செய்ய வேண்டியதல்ல, நீங்க கூடி வரும்போது. நான் சரீரத்திலே உங்களுக்கு தூரமா இருக்கிறேன், ஆவியினாலே நான் எங்க இருக்கிறேன்?
உங்க கூடவே இருக்கிறது போல இப்படி செய்தவனை நான் கூட இருக்கிறது மாதிரி, இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி அடுத்த வசனம், நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். எப்படி கூடி வந்திருக்கிறோம்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இது இந்த தீர்ப்பு செய்யற விஷயத்தில் மாத்திரமல்ல, நீங்க நல்லா கவனிக்கணும். நாம ஒவ்வொரு முறையும் சபை கூடி வருகிற போதெல்லாம் எப்படி கூடுறோம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துல கூடுகிறோம். ராமன் சொல்லுங்களேன். இந்த கூடி வருகை என்பது இயேசுவின் அதிகாரம். ஏன் தெரியுமா? எங்கே 2 பேரோ 3 பேரோ என் நாமத்துல கூடி வந்திருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ அவருடைய அதிகாரத்தில் நம்ம கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்களேன், அவனை நீங்க எங்க ஒப்பு கொடுத்துருங்க? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. எதுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்க? கிறிஸ்துவின் நாள்னு ஒண்ணு வரப்போகுது. கிறிஸ்துவின் நாள்னா என்னது? கிறிஸ்துவின் நாள்னா என்னது? இயேசு கிறிஸ்துடைய வருகை, நியாய தீர்ப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்துவின் நாள் சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்துவின் நாளிலே அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. எங்க போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவன் மீட்கப்பட வேண்டும். அதனால அவன் மாம்சத்தின் அழிவுக்காக, அவனுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுடைய அழிவு, அதை இங்கே நாடவில்லை. அவன் மாம்சத்தின் அழிவுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை எங்க ஒப்பு கொடுத்துருங்க? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறதுனா என்னது? அதாவது சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஐக்கியத்துல இருந்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பு. சொல் புரியுதா? அதாவது யோவான் இது ரொம்ப அழகா எழுதுவார். நாங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறது போல நீங்களும் எங்களோடு என்னவா இருங்க? ஐக்கியமா இருங்க. அதாவது நான் ஒரு தனி நபரா, சிலர் சொல்லுவாங்க நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், செய்ய மாட்டேன், நான் தனியா கடவுளை தேடிக்கிடுவேன். நீங்க தனியாவும் தேடணும். ஆனா முழுமையான பாதுகாப்பு எங்க இருக்குன்னா, தேவன் நம்மளை ஒரு கூட்டமா கூட்டி வராரு பாருங்க. அது நீங்க ஒரு சின்ன குடிசை சர்ச்சா இருக்கலாம், இல்லாத ஒரு பெரிய சர்ச்சா இருக்கலாம். ஆனா சபை என்கிறதான அந்த சங்கத்துக்குள்ளதான், சபை கூடி வருதல் என்கிற அந்த அமைப்புக்குள்ளதான் உனக்கு பாதுகாப்பு இருக்கு. இந்த ஐக்கியத்துலதான் உனக்கு பாதுகாப்பு இருக்கு. இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிட்டா உன்னை சாத்தான் லகுவாக தாக்க முடியும். அதைத்தான் இங்க சொல்றாங்க. எதுக்காக? உனக்கு இருக்கக்கூடிய சுற்றி, அந்த யோபு குறித்து சொல்லியிருக்கு பாருங்க, சாத்தானே சொல்றான். எதுக்கு யோபு உம்மை துதிக்கிறான், உம்மை மகிமைப்படுத்துகிறான்? காரணம் இல்லாமலா? காரணம் என்ன? நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன போட்டிருக்கிறீரே? வேலியில் அடைச்சு வச்சிருக்கிறீரே. ஒண்ணு செய்ய, உம்ம கையை நீட்டு இந்த வேலையை எடுத்து விடும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கல. இப்போ பவுல் சொல்றாரு, நம்ம ஆளை வேலையை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். அதை தான் என்ன சொல்றாங்க? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும். எதுக்காக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க சொல்றாருன்னா, இவன் இந்த பாதுகாப்பை விட்டு வெளியே போகும்போது அவன் தாக்கப்படுவான். அந்த ஐக்கியத்தினுடைய மேன்மை அவனோட இருக்காது. அப்ப அவனுக்கு என்ன நடக்கும்? அவனுக்குள்ளேயே ஐயோ நாம தவறு செய்திருக்கிறோம் என்கிற உணர்வு அவனுக்குள்ள வரும்.
அப்படி உணர்வு வந்து அவன் மனம் திரும்புவான். மனம் திரும்பினானா அவனை திரும்ப என்ன செஞ்சிடலாம்? சபையில சேர்த்து கொள்ளலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, வெயில்ல போயிட்டு வந்தாதான் நிழலோடைய அருமை தெரியும். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஏதோ ஒரு சபையில அப்படி தவறு செய்யக்கூடிய நபர் இருந்து அந்த சபையின் போதகர் அந்த நபரை கண்டிச்சு விலக்கி வச்சா, பக்கத்துல உள்ள சபையில அவருக்கு மாலை போட்டு வரவேற்று மூப்பரா கொண்டு போய் பதவி கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன நடக்காது? அங்க டிசிப்ளினுக்கு வழியே இல்லாம என்ன செஞ்சிடும்? போயிடும். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதாவது மத்தேயு சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவரே இதை போதிக்கிறார். மத்தேயு 18ல 15வது வசனத்தை பாருங்களேன். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், நல்ல கவனிங்க, உன் சகோதரன் உனக்கு விரோதமா என்ன செஞ்சிட்டான்? தப்பு பண்ணிட்டான். அவனிடத்தில் போய் நீ அவன்கிட்ட போ. நீயும் அவனும் தனித்திருக்கையில், இது ரொம்ப முக்கியம். உன் சகோதரனும் நீயும் தனித்திருக்கையில், அந்த தனித்திருக்கையில்ங்கிற வார்த்தை முக்கியம். அதாவது ஒருத்தர் தனிப்பட்ட விதத்தில் தவறு செய்தார் அப்படின்னு சொன்னா அவரை பப்ளிக்ல நாரடிக்க கூடாது. புரியுது நான் சொல்றது? ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் பிரச்சனைனா அது அது எங்க டீல் பண்ணணும்? தனியா டீல் பண்ணணும். பப்ளிக்கா தெரிகிற விஷயத்தை தான் பப்ளிக்கா டீல் பண்ணணும். தனியா இருக்கக்கூடிய விஷயங்கள் தனியா தான் என்ன செய்யணும்? டீல் பண்ணணும். சில நேரம் இந்த ஆட்கள்லாம் ஒருத்தர் மாத்தி ஒன்னு பேசி 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 சுத்தி சுத்தி அப்படி என் காதுக்கு வரும். நான் என்ன செய்வேன்? ஃபோன் போடுவேன். யார் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்களோ அவங்களுக்கு ஃபோன் போடுவேன். ஃபோன் போட்டு பாஸ்டர் ஸ்தோத்திரம் அப்படிம்பாங்க. அப்போ நான் கொஞ்சம் விவரம் பேசுவேன். பேசிட்டு நீங்க இப்படி சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். ஐயோ நான் சொல்லவே இல்லை. யார் சொன்ன? அந்த அம்மா தான் சொன்னாங்க. ஐயோ அந்த அம்மாவா? அப்படி சொன்னாங்களா? சொல்லவே இல்லையே. திரும்ப அந்த அம்மாவுக்கு கூப்பிடுவேன். ஏம்மா இப்படி நீங்க சொன்னீங்களா? அந்த அம்மையா இன்னொரு ஐயாவை சொல்லுவார். அந்த ஐயாவுக்கு போன் போடுவேன். போனை போட்டு எல்லாத்தையும் சுத்தி ஒரு கரைக்கு விட்டதும் இனி சேஃப்டியா நம்ம பேசிக்கிடணும். எதுவும் யாரு காதுக்கு போயிடக்கூடாது? பாஸ்டர் காதுக்கு மட்டும் போயிடக்கூடாது. நான் எதுக்காக சொல்றேன்? அடிக்கடி சொல்லுவேன் நம்ம மக்கள்கிட்ட, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நல்லது. ஆனா சேர்ந்திருக்கிற 2 பேரும் சேர்ந்து உங்க கூட இல்லாத இன்னொரு ஆளை பத்தி என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. இன்னொரு ஆளை பத்தி 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா நீங்க கேட்கணும், சிஸ்டர் அவங்க இல்லை, இப்ப நமக்கு நீங்க இதை சொல்றதுனால எனக்கு என்ன நன்மை வருது சிஸ்டர்? இதனால நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனம் வருமா சிஸ்டர்? வராதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப எதுக்கு சிஸ்டர் இது வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னா பிரச்சனை அங்கே என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிரும். நமக்குத்தான் புகைய வச்சு அதுல கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தி நான் சொல்லுவேன், நீங்க 2 பேரும் ஐக்கியமா இருக்கிற வரைக்கும் நீங்க பேசிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு நாள் வரும், நீங்க 2 பேரும் உங்க 2 பேருக்கு இடையில ஏதோ உடக்கு வரும். வந்தா என்ன ஆகும்? நீங்க என்னென்னலாம் அவங்கள பத்தி சொன்னீங்களோ அவங்க அவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே சொல்லிடுவாங்க. அன்னைக்கு தீவாளி தான். சரி, நம்ம காரியத்துக்கு வந்துடும், நேரம் ஆச்சு.
சகோதரனுக்கும் பிரச்சனைனா நீ தனியா இருக்கும்போது என்ன செய்? அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் சகோதரனை ஆதாயப்படு. இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். அதாவது வேதத்தினுடைய நோக்கம் எந்த ஒரு நபரையும் குற்றவாளியாய் தீர்ப்பது கிடையாது. வேதத்தின் நோக்கம் யாரை என்ன ஆக்கக்கூடாது? குற்றவாளின்னு தீர்க்க கூடாது. வேதத்தினுடைய நோக்கம் ஆதாயப்படுத்தணும். ஆதாயப்படுத்துறதுன்னா என்னன்னா நல்வழிப்படுத்தணும், மீட்டு கொள்ள வேண்டும். அதுதான் வேதத்தினுடைய நோக்கம். சரி, இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் செவி கொடாமற் போனால், ஒருவேளை நீ சொல்றத அவன் கேட்கல, நீ உணர்த்துகிறாய், அவனுக்கு கேட்க என்ன இல்ல, விருப்பம் இல்ல. அப்ப என்ன நடக்கு? 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும். சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. கூட என்ன செஞ்சுட்டு போ? கூட்டி கொண்டு போ. ஒரு ஆள் சொன்ன கேட்கல, இப்ப 2 ஒருவர் அதே சங்கதிய சொல்லத்தக்க விதத்துல 2 ஒருவரை கூட்டு போ. அப்படி கூட்டு கொண்டு போயும் அடுத்த வசனம், அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால், அவன் செவி கொடுக்கலன்னா அதை சபைக்கு தெரியப்படுத்து. ஃபர்ஸ்ட் ஒரு ஆளு, அப்புறம் 2-3 பேர். ஒரு ஆள் சொல்லி கேட்கல, 2-3 பேர் சொல்லி கேட்கல, அப்புறம் சபைக்கு செவி கொடுக்கும்படியா சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பான். சபைக்கும் செவி கொடுக்கலனா அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும், அவன் உனக்கு யாரா இருக்கட்டும் அஞ்ஞானி. அஞ்ஞானினா என்னது? ஆண்டவர் அறியாதவன். அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் ஆயக்காரனை போலவும் என்ன செய்யட்டும் இருப்பானாக. ஆனா இதே 18ஆம் அதிகாரத்துல நாம வாசிச்ச 15ஆம் வசனத்துக்கு ஒரு வசனம் முந்தி 14ஆவது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது. எத்தனை பேரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒருத்தன் கூட என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகிறது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவுக்கு விருப்பமே கிடையாது. ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. இது சொல்லியிருக்காங்களா? இப்போ 18ஆவது வசனத்துக்கு அப்புறம் நீங்க கீழே உள்ள பகுதியில பாத்தீங்கன்னா 21ஆவது வசனத்துல பேதுரு வந்து ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மன்னிச்சா போதுமா? அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் 7 தடவைன்னா ரொம்ப பெருசு. 7 தடவை மன்னிச்சா போதுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7 தடவை இல்ல, 70 தடவை என்ன செய்? மன்னி. டைரி போட்டு எழுத முடியுமா? 1 2 3 4 7 தடவை ஆயிடுச்சு. அடுத்து இது 1வது 7, அப்புறம் 2வது 7, 3வது 7, 70வது 7ன்னு டைரி போட்டு எழுத முடியுமா? அதாவது நியாய தீர்ப்பிலே கிருபை, இரக்கம், மேன்மை பாராட்ட வேண்டும். அதான் தேவனுடைய நோக்கம். நம்மளை அழித்து போடுவது தேவனுடைய நோக்கம் அல்ல. எப்படியாவது நாம் மீட்கப்பட வேண்டும், எப்படியாவது நாம் ஆதாயப்பட வேண்டும். அதற்குத்தான் உணர்த்துகிறது. உணர்த்துதலின் நோக்கம் அழிப்பதற்கு அல்ல, உணர்த்துதலின் நோக்கம் திருந்துவதற்கு. சரி, இப்போ நம்ம திரும்ப காரியத்துக்கு வந்துடுவோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, அவனை யாருக்கு ஒப்பு கொடுத்துருங்க? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்போ பாவத்தை நாம் காணும் பொழுது என்ன செய்யணும்? முதல்ல துக்கப்படணும், 2வது தீர்ப்பு செய்யணும், 3வது என்னன்னா களைஞ்சு போட்டுறணும். என்ன செய்யணும்? கலைந்து போட வேண்டும். அதுதான் மீதமுள்ள பகுதி, நாம வாசித்ததான பிரசங்க வேத பகுதி. 6வது வசனத்தை பாருங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது. நீங்க பெருமையோடு இருக்கிறது நல்லதுக்கே கிடையாது.
கொஞ்சம் புளித்தமா கொஞ்சம் போல புளிச்ச மாவு, பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? செஞ்ச மாவு அவ்வளவையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் மாவு. நீங்க தயிர் ஊத்த வைக்கிறீங்க, எவ்வளவு போடுவீங்க? நம்ம ஒரு டம்ளருக்கு மிஞ்சி போனா ஒரு ஸ்பூனோ ஒரு அரை ஸ்பூனோ நம்ம என்ன செய்யலாம், ஊற்றி வைக்கலாம். மறுநாள் காலையில அது எல்லாமே நம்ம போட்ட அந்த அரை ஸ்பூன் மாதிரி மாறிடும் இல்லையா? கொஞ்சம் தான் போடுறோம். இங்க சொல்றாரு கொஞ்சம் போல ஈஸ்ட் அந்த மாவு முழுவதையும் உப்ப பண்ணிருது. முந்தா நாள் எங்க வீட்டம்மா அவங்க மாவு ஆட்டி எல்லாம் டப்பாவை வெளியவே வச்சுட்டாங்க. அது பாதி அவங்க அம்மாவுக்கு கொடுத்து விட்டதுனால சின்ன டப்பால ஒரு அரை வாசி வச்சிருந்தது இப்ப 3/4 வாசி. ஐயோ நிறைய வந்துட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம விட்டுட்டேனே. அது அதனுடைய வேலையை என்ன செய்யுது. இங்க பவுல் சொல்றாரு கொஞ்சம் புளிச்ச மாவு பிசைஞ்ச மா முழுவதையும் புளிப்பாக்கிறன்னு உங்களுக்கு தெரியாதா? இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆகையால் நீங்க எப்படி இருக்கிறீங்க? புளிப்பு இல்லாதவர்களா இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க புளிப்பு இல்லாதவங்க. அது வேற இது வேற. இந்த இடத்துல சொல்ற புளிப்பு பாவத்தை சொல்லுது. நீங்க சொல்றது இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு. அது கொஞ்சோல புளிச்ச மாவு எடுத்து அவ அண்டா நிறைய போட்டா, அண்டா முழுசும். ஆமா, அது நல்ல விஷயத்துக்கு சொன்னது. இங்க கெட்ட விஷயத்துக்கு சொல்றாரு. பவுல் சொல்றாரு இந்த புளிப்பு ஐக்கியத்தையே கெடுத்துரும். நீ சபையில ஒரு ஆளு தானே தப்பு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீ விட்டுட்டு இருந்தனா அந்த ஒரு ஆளு சபையவே நாசமாக்கிடுவான். புரியுதா? பாவம் கொடூரமானது. எந்த அளவுக்கு கொடூரமானதுன்னா ஒரு சபையின் ஐக்கியத்தையே சீர்குலைய செய்கிற அளவிற்கு பாவம் கொடூரமானது. அப்ப நம்மை தேவன் அழைத்தது புளிப்பில்லாதவர்களாய், வேற வார்த்தையில சொல்வோம்னு சொன்னா அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், நாம நீதிமான்களா இருக்கிறோம், நாம பரிசுத்தவான்களா இருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் நாம் புளிப்பு இல்லாதவர்களா இருக்கிறோமா? ஒரு ஆமென் சொல்லலாமே. அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்போ புது சிருஷ்டினா இங்க என்ன சொல்றாரு? அதுக்கு வேற வார்த்தையில சொல்றாரு புளிப்பு இல்லாம இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. நாம புளிப்பு இல்லாதவர்களா நம்முடைய ஸ்தானத்தை ஆண்டவர் மாற்றிட்டாலும் புதிதாய் பிசைந்த மாவா நம்ம இருக்கும்படி இந்த பழைய புளிச்ச மாவை என்ன செஞ்சிடணுமா? புறம்பே கழித்து போடுங்கள். அப்போ நாம புளிப்பில்லாதவர்களாய் இருந்தாலும் கொஞ்சம் பழைய புளிச்ச மாவு நமக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. நாம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் அப்பப்போ என்ன செய்யுது? படம் எடுக்கத்தான் செய்யுது, தலை தூக்கத்தான் செய்யுது. அப்ப என்ன செய்யணும்? காம்பை கொஞ்சம் மண்டையில டம்முன்னு அடிக்கணும். யாரும் மண்டையில அடிச்சுப்படாதீங்க. தலை தூக்கிற மாம்சத்தின் கிரியைகளை, ஆமா, அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமான எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறோம்னு சொன்ன மாதிரி அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். சரி, குறைவாசி நம்ம நேரம் இல்ல. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நீங்க பழைய புளிச்ச மாவை களைஞ்சு போடணும். ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து யாரு? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென் சொல்லுங்க.
இந்த இடத்துல கிறிஸ்துவை என்னன்னு சொல்றாரு? பஸ்கா அப்படிங்கிறாரு. இந்த பஸ்காவை குறித்து நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல தான் இந்த பஸ்காவை குறித்ததான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பஸ்காவை ஆண்டவர் ஆசரிக்க சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. இந்த அடிமையா இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். அப்ப கடைசியா சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிய சூஸ் பண்ணணும். ஒரு வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டிய சூஸ் பண்ணி, ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு ஆடு சாப்பிடுற அளவுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொன்னா, பக்கத்து வீட்டாலே என்ன செஞ்சுக்கோ, சேர்த்துட்டு அந்த ஆட்டை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுத்து வீட்டுல நிலைக்கால வாசல்ல என்ன செய்யணும்? பூசணும். பூசிட்டு நீங்க புளிப்பு இல்லாத அப்பத்தோடு கசப்பு கீரைகளோடு இந்த ஆட்டை சுட்டு என்ன செய்யணும்? சாப்பிடணும். என்ன நடக்கும் அப்படின்னா, ராத்திரியிலே சங்கார தூதன் எகிப்து தேசத்தை கடந்து போவான். இப்ப சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது எந்தெந்த வீட்டுல எல்லாம் நிலைக்கால ரத்தம் இருக்கோ அந்த வீட்டுல சங்காரம் இருக்காது. அது இல்லாம நிலைக்காலில் இந்த ரத்தம் இல்லாத அனைத்து வீட்டிலையும் தலைப்பிள்ளை, யாரு? தலைப்பிள்ளை இறந்து போயிடும். அப்ப நான் உங்க வீட்டுல ரத்தத்தை பார்த்து என்ன செய்வேன்? நான் அந்த வீட்டை சங்கரிக்காதபடிக்கு கடந்து போவேன். பஸ்கா அப்படின்னா ஆங்கிலத்தில் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பாஸ் ஓவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னது? பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் அப்படின்னா என்னது? கடந்து போகுதல். அவ்வளவுதான். அதாவது இஸ்ரவேலர்கள்லாம் ஒவ்வொரு பெயர் வச்சாங்கன்னா அந்த பெயருக்கு காரணம் இருக்கும். பெயருக்கு என்ன இருக்கும்? காரணம் இருக்கும். மன்னா அப்படிங்கிறோம்ல, மன்னாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இது என்ன, இது என்ன, இது என்னன்னு அதுக்கு பேரே ஆயிடுச்சு. இது என்ன? காலையில எங்க பரப்பிட்டீங்க? இது என்ன, பறக்க போறேன். என்ன பறக்க போறேன்? இது என்ன, பறக்க போறேன். இது என்ன, இது என்னன்னு 40 வருஷம் நின்றுருக்கான். பஸ்கானா கடந்து போகுதல். நேரம் இல்ல. இங்கே பவுல் சொல்றாரு, நாம ஏன் பழைய புளிச்ச மாவை களைஞ்சு போடணும். அதாவது நீங்க அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில் சொல்லியிருக்க புளிப்பு உள்ள அப்போ 7 நாள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடாது. ஏன் இதை சொல்றாருன்னா, அவங்க ராத்திரியோட ராத்தியா என்ன செய்ய வேண்டியிருக்கு? சட்டி போட்டியெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியிருக்கு. அப்போ புளிப்பு உள்ளதெல்லாம் வச்சுட்டு பிரயாணம் பண்ண முடியாது. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அவ்வளோத்தையும் அள்ளி டம்ப் பண்ணிட்டு போறதுக்கு ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்படி இருந்தாலும் அதுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் வேணுமே, அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால புளிப்பு உள்ள எதுவும் இருக்கக்கூடாது. பவுல் சொல்றாரு, நீங்க புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு. ஏன் நான் பாவத்தை புறம்பே களைந்து போட வேண்டும்? ஏன் ஐக்கியத்திலிருந்து பாவத்தை புறம்பே களைஞ்சு போடணும்? ஏன் நான் இந்த ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டும் கேட்டா, நமக்காக கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ பவுல் புளிச்ச மாவுன்னு என்னத்தை சொல்றார்? பவுலுடைய டெஃபினிஷன் என்ன? புளிச்ச மாவுக்கு பவுல் கொடுக்கிற டெஃபினிஷன் என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க.
ஆதலால் ஆ. பழைய புளித்த மாவோடே அல்ல. பழைய புளிச்ச மாவுனா என்னது? நீங்க பழைய புளிச்ச மாவுனா தோசை மாவை நினைக்க கூடாது. பழைய புளிச்ச மாவுனா என்னது? துர்க்குணம். துர்க்குணம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன குணம் அப்படின்னா என்னது? பொல்லாத குணம். துர்க்குணம். பொல்லாப்பு என்னும். என்னது? பொல்லாப்பு. இதுதான் என்னது? புளிச்ச மாவு. அப்ப பவுல் சொல்ற புளிச்ச மாவுங்கிறது என்னது? துர்க்குணமும் பொல்லாப்பும். துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு. புளிப்பில்லாத அப்பம் எது சொல்லுங்க? துப்புரவு. துப்புரவுன்னா என்னது? சுத்தம், தூய்மை. சுத்தம் அப்படின்னா நான் நல்லா குளிச்சுட்டு வர்றது மட்டும்தான் சுத்தமா? அந்த சுத்தத்தை இங்க சொல்றாரா? அப்ப அந்த சுத்தம் வேண்டாமா? கட்டாயம் வேணும். சுத்தமா இருக்கணும். உள்ளான சுத்தம். துப்புரவு உண்மை என்னும். உண்மை. சொல்லுங்க. துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். நம்ம கொண்டாட்டம். ஐக்கியம் என்பது கொண்டாட்டம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பது என்பது மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஐக்கியத்தில் அடிப்படை நோக்கம் கொண்டாட்டமா இருந்தாலும் அந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு நபர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கே வருத்தம், துக்கமும் இருக்கிறது இல்லையா? சரி, இப்போ ஒரு சொல்றாரு, அதனால நீங்க வந்து இந்த புளிச்ச மாவெல்லாம் களைஞ்சு போட்டுருங்க. துர்க்குணம் வேண்டாம், பொல்லாப்பு வேண்டாம். துப்புரவோடு உண்மையோடு நீங்க பண்டிகை என்ன செய்யுங்க, ஆசரிங்கன்னு சொல்லிட்டு இப்ப இன்னும் புளிப்புள்ள மாவுக்கு இன்னும் ஒரு சில விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். சரி, ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர். இந்த உலகத்துல யார் இருக்கிறாங்க? தவறா நடக்கிறவங்க இருக்கிறாங்க, பொருளாசைக்காரர், பொருளாசை பண ஆசை உள்ளவங்க இருக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறவங்க இருக்காங்க, விக்கிரக ஆராதனைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரங்க இருக்காங்க. இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. இவங்க கூட எல்லாம் உங்களுக்கு உறவே வேண்டாம் நம்ம சொல்றோமா? அப்படி சொன்னா அப்படியானால் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது இல்லையா? இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆமா, இல்லைன்னா முற்றும் துறந்த முனிவரா? ஆமா, மரத்தடியிலேயோ காட்டுக்கோ போயிட வேண்டிதான். அங்கேயும் போய் உங்க கூட இன்னும் கொஞ்சம் முனிவர்களை கூட்டிங்கன்னா முனிவர்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு ஆயிரும். சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற விபச்சாரக்காரரோ பொல்லாசைக்காரரோ கொள்ளக்காரங்களோ அவங்க கூட நீங்க ஐக்கியம் வைக்காதீங்கன்னு சொல்லல, அவங்க கூட நீங்க கலவாம இருங்கன்னு சொல்லல. அப்படின்னா நீங்க உலகத்திலே இருக்க முடியாது. நான் உங்களுக்கு எழுதுனது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் தான் முக்கியம். விசுவாசி என்று இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு? விசுவாசி. ஒருவர் விசுவாசியா இருந்தா, ஐக்கியத்தில் இருக்கிற விசுவாசியா இருந்தா, அவங்க விபச்சாரக்காரனாயாவது, நான் விசுவாசியாவும் இருக்கிறேன், நான் விபச்சார பாவமும் செஞ்சிட்டு இருப்பேன் அப்படிங்கிறவனா, பொருளாசைக்காரனாயாவது, எப்ப பாரு ஒரே பணம் 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 பணம்னு எப்ப பாரு பண ஆசை. அப்புறம் விக்கிரகாராவது, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் வந்துக்கிடுவேன், அப்படியே கொஞ்சம் போய் கெடா வீட்டுலையும் நான் என்ன செஞ்சுக்கிடுவேன், கலந்துக்கிடுவேன். அப்படியே போய் எங்க ஊர்ல நோம்பி வந்திருக்கு, ஆனால் நோகாம போய் நொங்க எடுத்துட்டோம், நான் வந்துக்கிடுவேன். நான் சர்ச்சுக்கும் வந்துடுவேன்,
நாங்க இங்கேயும் இருப்போம், நாங்க அங்கேயும் இருப்போம். ஒரு மீன் இருக்கான். அந்த மீன் மீன் கூட்டத்துக்கு போச்சுன்னா எதையோ காட்டுமா. பாம்பு கூட்டத்துக்கு போனா அங்க எதையோ காட்டுமா. இந்த பக்கம் வந்தா நானும் உங்க ஆளுதான், இந்த பக்கம் போனா எவ்வளவு காலம் ஆச்சு உங்க கூட இருந்து, நானும் உங்க ஆளுதான். அப்புறம் உதாசீனாயாவது. என்னது உதாசீனன்னா? என்னது? அப்படி ஒரு சீனனை நான் பார்த்ததே இல்லை. உதாசீனம்னா அலட்சியப்படுத்துறது, ஒரு அலட்சியமான. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிமா எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க, சட்டை பண்றதே கிடையாது, பொருட்படுத்ததே கிடையாது. விசுவாசி அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசி பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அவர் என்ன வானத்துல இருந்தா வந்தாரு? அவர் சொன்னதை கேட்டேன்னா குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவாரு. நான் சில நேரம் சொல்றதெல்லாம் நடக்காததை சொல்லல, இன்னைக்கும் நடந்த விஷயங்களை தான் சொல்லுவேன் நானு. பாஸ்டருக்கு வேலை குடும்பங்களை பிரிச்சு விடுற வேலையா? அவர் புல்பிட்ல இருந்து பேசுவாரு, அதெல்லாம் இந்த காதுல கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு நிறைய அவர் சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்தே வராது. பைபிள் வாசிங்க, அது உங்க 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 பக்திக்காக பைபிள் வாசிக்கீங்க, பக்திக்காக ஜெபம் பண்றீங்க. அப்புறம் வெளியே போனா நம்ம காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். பாஸ்டர் சொன்ன மாதிரி இல்ல இந்த உங்க கூட உங்க பக்கத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் மூத்த அந்த அக்கா சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டா நீ முன்னேறவே மாட்ட. கலப்படம் பண்ணாத அப்படின்னா நம்ம ஆட்களுக்கு இல்ல, அது பண்ணனாதான் எங்களுக்கு என்ன இருக்கு, லாபம் இருக்கு. உதாசீனாயாவது வெறியனாயாவது. வெறினா என்னது? மூர்க்கத்தனம். அப்படியா? சாராயம் குடிச்சா வெறி வரும். வெறியனாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால். கொள்ளைக்காரனாவா இருந்தா அவனோட கலந்திருக்க கூடாது, அவன் கூட நீ இருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது, அப்படிப்பட்டவன் கூட சாப்பிடக்கூடாது. என்ன சொல்ல வராரு? திருவிருந்து. அப்படிப்பட்டவங்க கூட நீங்க ஐக்கிய பந்தியில கலந்து கொள்ளாதீங்க. பவுல் அன்பானவர், தகப்பன். ஆனா ஐக்கியம் என்று வரும் பொழுது இந்த ஐக்கியத்தில் புளித்த மாவை பவுல் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பவுல் மட்டுமல்ல, பவுலை ரட்சிப்புக்குள் நடத்தின இயேசு கிறிஸ்துவும் ஏத்துக்கிட மாட்டார். ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இந்த பாவம்தான் அவரை சிலுவைக்கு கொண்டு போய் விட்டது. இந்த பாவம்தான் அவரை ரத்தம் சிந்த வச்சுச்சு. அப்போ சொல்றாரு, அதனால இதை சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி சகோதரன்கிற ஆள் இப்படி எல்லாம் இருந்தா அந்த ஆள் கூட உனக்கு சகவாசமே வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாரு. வெளியே இருக்கிற ஆட்களை தீர்ப்பு செய்யற வேலை நம்ம வேலை கிடையாது. சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற ஆளு அவன் அப்படி இவன் இப்படி, அதெல்லாம் அது ஏன் காரியமா கிடையாது. உள்ளே இருக்கிறவர்களை குறித்து நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள், புறம்பே இருக்கிறவர்களை தேவன் தீர்ப்பு செய்வார். அதனால அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். இதை வேறு வார்த்தையில சொல்லுவோம்னா கழிச்சு போட்டுருங்க. இந்த வார்த்தை எங்க இருந்து பவுல் எடுக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை பிரமாணங்கள்ல அடிக்கடி வரும். அங்க இருந்துதான் இந்த வார்த்தையை பவுல் எடுக்கிறார்.
எந்த தீமையெல்லாம் அகற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நான் அவ்வளோ வசனங்கள் எடுக்க வேண்டாம், நான் போகிற போக்கில் சொல்லிட்டே போகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18 to 21 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு மகன் வீட்டுக்கு அடங்க மாட்டுக்கான், அம்மா அப்பாவுக்கு அடங்க மாட்டுக்கான், துன்மார்க்கனா இருக்கான். அப்படிப்பட்ட நபரை மூப்பர்கிட்ட கொண்டு வந்து, இவன் வீட்டுக்கு அடங்க மாட்டுக்கான், சொன்னபடி கேட்க மாட்டுக்கான், துன்மார்க்கமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, மூப்பர் அவனை நடுவில் நிறுத்தி கல்லை கொண்டு எரிஞ்சு கொன்றணும். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து என்ன செஞ்சிரு, விலக்கி போட்டுரு. சரி, அப்புறம் உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அற்புதம்லாம் செய்யறார். ஆனா கர்த்தரை விட்டு வேற தேவர்களை சேவிக்க உன்னை வழி நடத்தினான்னா அவனை கொலை செய்ய வேண்டும். அதே 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும், வேற தேவர்களை சேவிக்கும்படி உன் சகோதரன்ல ஒருத்தன் உன்னை ஏவனான்னு சொன்னா அவனை என்ன செஞ்சிரு, அழித்து போடு. 13ஆம் அதிகாரம் 12 to 16 வரைக்கும் ஒரு பட்டணமே கடவுளை விட்டு போயிருச்சு. அந்த பட்டணம் கடவுளை விட்டு போயிருச்சுன்னு தெரிஞ்சு சொன்னா அந்த பட்டணத்தையே கொளுத்தி போட்டுரு. ரொம்ப பயங்கரமான சட்டம். அப்புறம் சொல்லியிருக்கு உபாகமம் 22 21 திருமணத்துக்கு முன்னால ஒரு பெண் தகாத உறவில் இருக்கிறான்னா அவளை கல்லை கொண்டு எறிஞ்சு கொன்று போடணும். அதே 22ஆம் அதிகாரம் 22 விபச்சாரம் செய்து கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். 22, 23, 24 நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை வேறொரு ஆணோடு கூட உறவில் இருந்தா கொலை செய்யப்பட வேண்டும். கன்னிகையை கற்பழித்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு சொல்றாரு, இப்படியே தீமையை உன்னை விட்டு அகற்ற வேண்டும், விலக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு விளக்குங்க. ஆனா எது வரைக்கும் விளக்கணும், எது வரைக்கும் விளக்கணும்? பழைய ஏற்பாட்டில் சொன்ன மாதிரி அவனை கொன்னு போடுங்க, கல்லை கொண்டு எரிஞ்சு முடிச்சிருங்க, ஜோலியை முடிச்சிருங்க, அப்படி இல்லை. அவன் மனம் திரும்புகிற பொழுது அவனை நீங்க என்ன செய்யுங்க, ரெஸ்டோர் பண்ணுங்க. நீங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அதை தான் சொல்லி இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை பாருங்க. அப்படி 5வது வசனத்திலே வாசிக்கலாம். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்க எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கிட்டான். நான் உங்க எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். எது தண்டனை? சபையை விட்டு விலக்கி வச்சது அவனுக்கு தண்டனை. அதனால நீங்க என்ன செய்யணும், அவனை மன்னியுங்கள், அவனை மன்னித்து நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுங்க. 10வது வசனத்தை பாருங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தமாக கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே நாங்க என்ன செய்யறோம், மன்னித்திருக்கிறோம். அதனால நீங்க அவனை உங்களோட கூட ஐக்கியத்தில் என்ன செஞ்சுக்கோங்க, சேர்த்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியத்தில் பாவம் இல்லாமல் ஐக்கியம் பாராட்டுவது என்பது மிக மிக அவசியம். இந்த இடத்துல நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பாஸ்டர் எதேச்சையா பாவமே இல்லாம ஒருத்தர் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. நாம சொல்லக்கூடிய விஷயம் திடீரென்று ஏதோ ஒரு இடரலோ ஏதோ ஒரு தவறோ உங்களுக்கு நடக்கிறது நிமித்தம் அந்த சொல்லலை. நம்ம ஒருவர் தவறு என்பதை தெரிந்தும் அந்த தவறில் தொடர்ந்து மனப்பூர்வமாய் ஈடுபட்டு கொண்டும் அந்த தவறோடு கூட ஐக்கியத்தில் பங்கு பெற்று கொண்டும் இருப்பதைத்தான் வேதம் தவறுன்னு சொல்லுது. அப்போ பாவம் என்கிற புளித்தமா
நம்ம கூட இருக்கக்கூடாது. ஏன்? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த ஐக்கியத்தை உம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனாக உலகமெங்கும் இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர். இந்த ஐக்கியத்தில் பங்கு பெற எங்களிடத்தில் எந்த ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் நாங்கள் புளிப்பில்லாதவர்களாகவே இந்த பஸ்காவை, இந்த கொண்டாட்டத்தை அனுசரிக்கத்தக்க விதத்தில் எங்களில் துப்புரவு, உண்மை என்கிற கனிகளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அலங்கரியும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்வு இது போன்ற ஒரு புளிப்பில்லாத வாழ்வாய் இருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.